ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு SubZero கண்ட்ரோலர் பற்றி தாங்க கொஞ்சம் அன்பாக்சிங் வீடியோ தான் இது. SubZero கண்ட்ரோலர் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செட்டிங் பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி லைட்டாக செக் பண்ண போகிறோம். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த SubZero கண்ட்ரோலர் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். இப்போ நம்ம பார்க்குறது SubZero கண்ட்ரோலர். ஸோ டிஜிட்டல் ப்ராசஸ் கண்ட்ரோலர். இது வந்து ஷார்ட்டாக SubZero கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு மாடல் இருக்குங்க. மாடலுக்கு ஏத்தாப்புல வந்து இதோட ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா, SZ7569T RE0. ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயிலே எல்லாமே வந்து உள்ளே போட்டிருக்காங்க. மேனுவலை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டச் பேட் மாதிரிங்க, பட்டன் கிடையாது, சும்மா டச் பண்ணாவே இங்கே ஒர்க் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏசி 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகுதுங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஏசி 230 வோல்ட் வேணும், இருந்தால் தான் இதோட டிஸ்பிளேவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த சைடு இருக்கிறது பட்டனு, 4 பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டனு, செட்டு, அப் டவுன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் நம்பர் போட்டு இதில் என்னென்ன கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரிலே. ஸோ இது வந்து நம்ம ஏசி பிசிபிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரிலே இது. ஸோ ஏசி எப்படி நம்ம இண்டோர்லேருந்து அவுட்டோருக்கு பவர் கொடுக்குறப்ப ரிலே க்ளோஸ் ஆகி அவுட்டோருக்கு பவர் போகுதோ அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான் இது. ஸோ என்டிசி சென்சார் வந்து இதில் செட் பண்ணிடுவோம். ஸோ டெம்பரேச்சர் சென்சார் வந்து இதுலேருந்து வந்துடும். இங்கே பார்த்தீங்களா ப்ரோப்னு போட்டிருக்கல, இது வந்து என்னென்னா சென்சார் கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ இங்கே பாருங்கள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்டிசி சென்சார் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க கிளிப் இது. ஓகேங்களா, இதை வந்து சென்டரில் ஏதாவது பிளேட் இது சைஸுக்கு கட் பண்ணி பிளேட் வச்சுட்டு பிளேட்டில் இதை வெளியிலேருந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிளிப்பை வந்து உள் சைடாக வந்து லாக் பண்ணணும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கிறது. கிளிப்பையும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்தா வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ப்ரெஸ் பண்ணி இழுத்தா வந்துடும். ஸோ இது வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிறது, லாக்குக்காக கிளிப்பு. இப்போ இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஒரு கண்ட்ரோலரு, ஒரு சென்சாரு அண்ட் ஒரு மேனுவல். ஸோ இப்போ மேனுவலில் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிடுறேன். டீட்டெயிலாக நான் சொல்ல, ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறல. நமக்கு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு என்ன தேவை, இது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் டோருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நான் வாங்கினது. ஸோ டபுள் டோருக்கு யூஸ் பண்ண முடியாது. டீப் ஃப்ரீசரு, செஸ்ட் ஃப்ரீசரு இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நமக்கு இதில் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு நமக்கு தேவையானது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, செட் பாயிண்ட், 1வது பாயிண்ட் இருக்குங்களா, செட் பாயிண்ட் செட் பண்ணோம். அண்ட் 8th பாருங்கள், P4ங்கிறது டிஃப்ரென்ஷியல் ஃபார் கம்ப்ரஸர் ரிலே ஆன் கண்டிஷன். ஓகேவா, இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம செட் பண்ண போகிறோம் இதில். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பட்டன்ஸே பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டச் அண்ட் ஹோல்டு. செட்டுங்கிற கீ இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், செட்டுங்கிற கீ இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா டேரெக்டாக வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். செட் பண்ணிட்டோன்னா அது வந்து மெமரியில் ஸ்டோர் ஆயிருங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணால் தான், இல்லைனா அதே பாயிண்ட்டில் திரும்ப திரும்ப வந்து கம்ப்ரஸர் க்ளோஸ் ஆகி ரிலே க்ளோஸ் ஆகி கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கோம். அகைன் வந்து அந்த பாயிண்ட் ரீச் பண்ணோன்னா கம்ப்ரஸர் வந்து கட் ஆஃப் ஆயிரும். இந்த ரிலே கட் ஆஃப் பண்ணி விட்ரும், அதனால் கம்ப்ரஸருக்கு பவர் போகாது. நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் ஆகுது இல்லையா, நம்ம ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணோன்னா அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனோன்னா இந்த ரிலே வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு திரும்ப எப்போ ஆன் ஆகணும், ரிலே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் செட் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஷியல் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம தான் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து P4ங்கிறது. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணால் P4 ஆப்ஷன் போனதுக்கப்புறம் செட் பாயிண்டில் செட் பண்ணணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து காமனாக ஒரு 2 டிகிரி டிஃப்ரென்ஷியலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 0 டிகிரி செட் பண்ணியிருந்தோம்னா 0 டிகிரி ரீச் ஆகிற வரைக்கும் ரன் ஆகும், திரும்ப கட் ஆஃப் ஆயிரும். திரும்ப வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா +2 2 டிகிரி டெம்பரேச்சர் வந்து உள்ளே வந்து ரீச் ஆகிறப்ப திரும்ப வந்து இந்த ரிலே க்ளோஸ் ஆகி கம்ப்ரஸர் ஆன் பண்ணணும். ஸோ அதான் அதோட கான்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து பவரை கொடுத்து சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். பவர் கொடுக்கறதுக்கு கேபிள்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து ஏசி 230 வோல்ட் கனெக்ட் பண்ணுறது. அண்ட் என்கிட்டே வந்து என்டிசி சென்சார் ஒன்று இருக்குது, டெம்பரரியாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதில் செக் பண்ணுறது தானே, அதனால் இந்த சென்சார் கொடுக்குறேன். நான் இதை யூஸ் பண்ணல, இந்த சென்சார் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோப், இதான் சென்சாரோட ப்ரோப்ஸு. இதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். 1 and 2 இருக்கு இல்லையா, இந்த 1 and 2ல் வந்து டெம்பரேச்சர் ப்ரோபை கொடுக்குறோம். இப்போ டெம்பரேச்சர் ப்ரோபை கனெக்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் ப்ரோப் கனெக்ட் பண்ணல அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஏதாவது டெம்பரேச்சர் எதுவுமே காட்டாது, ஆப்ரேஷனும் நடக்காது. ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணணும், சென்சாரை வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும்.
நெக்ஸ்ட் வந்து பவருங்க, பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை வந்து இங்கே கொடுக்க போகிறோம். 3 and 5 இருக்கு இல்லையா? ஸோ இதில் கொடுக்க போகிறோம். 4th பாயிண்ட் கிடையாது, டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 and 5ல் வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எது வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். 3ல் ஒரு கேபிள் அண்ட் 5ல் ஒரு கேபிள். ஸோ இப்போ ரெண்டையும் கொடுத்தாச்சு. டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஒயரிங். கொடுத்து பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா. அந்த செட் பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறதையும் அடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த ரூமில் இருக்க டெம்பரேச்சர் காட்டுதுங்க, 34 டிகிரிஸ் காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணி பார்ப்போம். செட்டை வந்து லாங் ப்ரெஸ் 2 செகண்ட்ஸ் பிடிச்சோன்னா ஆப்ஷனுக்குள்ளே போகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து 0ல் இருக்குது இன்பில்டாக. ஸோ நம்ம 34ல் இருக்கா, ஒரு 30 வைப்போம். ஆக்சுவலாக 30 ரீச் ஆகணும். ரீச் ஆகிற வரைக்கும் ரிலே க்ளோஸில் இருக்கணும், அதான் நம்மளோட கான்செப்ட்டு. இப்போ வந்து ரிலே ஓப்பனில் இருக்குது, பவர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் ஆன் பண்ணாலும் ஒரு 2 நிமிஷம் ஆகும் ரிலே க்ளோஸ் ஆகிறதுக்கு. இப்போ 30ல் செட் பண்ணிட்டேன். செட் பாயிண்ட் 30, ஆக்சுவலாக இருக்க டெம்பரேச்சர் வந்து 34. ஸோ இப்போ வந்து ரிலே க்ளோஸ் ஆயிரும். பட் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கறனால ஒரு 2 மினிட்ஸ் ஆகுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ரிலே வந்து ஆன் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறேன். ஸோ ஏசியில் மாதிரியே தான் சேம் கான்செப்ட்டு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரிலே க்ளோஸ் ஆகும். பேக் சைடு ரிலே க்ளோஸ் ஆச்சுன்னா ரெண்டுக்கும் கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ ஃபேஸ் இது வழியாக போயிட்டு இது வழியாக கம்ப்ரஸருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ கம்ப்ரஸர் ஆன் ஆயிரும். அகைன் வந்து இப்போ நம்ம 30 செட் பண்ணிடுவோம் இல்லையா, 30 or 29 ரீச் ஆனவுடனே அந்த ரிலே ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ரிலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கூலிங் சிக்னல் வந்துருச்சு, இந்த டைம் டிலே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னென்னா இந்த ரிலே வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ கண்டினியூட்டி வரும் இதில். அடுத்து வந்து இந்த டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோப் வந்து எப்போ வந்து 30 கீழே ரீச் ஆகி சென்ஸ் பண்ணி காட்டுதோ, 30 or 29 போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ரிலே வந்து ஓப்பன் ஆயிரும். க்ளோஸ் ஆன ரிலே வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த பாயிண்ட் வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணி வச்சோன்னா கம்ப்ரஸர் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறத இந்த லைட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த லைட் எரிஞ்சதுன்னா கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த டிலே டைம் ஓடிட்டு இருந்ததுன்னா ரெஸ்ட் மோடில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அகைன் போய்ட்டு செட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு டெம்பரேச்சரை திரும்ப ஏற்ற போகிறேன். 30ல் வச்சுருக்கேனா, இப்போ வந்து 34 வைப்போம். 34 வச்சுட்டேன். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ரிலே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெஸ்ட் பீரியடில் இருக்குது. ஸோ இதை டிஸ்ப்ளே பண்ணுது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃப்ரிட்ஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வர மேனுவல் தெர்மோஸ்டாட்லாம் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆக மாட்டேங்குது. நிறைய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. சேஞ்ச் பண்ணி கொடுத்து 1 மந்த்லேயே திரும்ப ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் வந்து நம்ம மாற்றணும்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, நீட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். பட் இதோட காஸ்ட்டு வந்து அந்த அனலாக் கம்பேர் பண்ணுறப்ப 3 times மேலே அதிகம். பட் வந்து நமக்கு சேஃபு, கரண்ட் பில் வந்து ரொம்ப மிச்சமாகும். ஸோ இது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் எப்படி அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.